நிறுத்து, கொஞ்சம் நிறுத்து. ஸ்க்ரோல் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்து. ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக பார். இப்போது உன்னுடைய மனசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது பாபாவுக்கு நல்லா தெரியும். நீ பட்ட கஷ்டம், இந்த மாதிரி நீ பட்ட வேதனை எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். சில நேரங்களில் இந்த வாழ்க்கையே வேண்டாமோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கலாம். இதை முடிச்சிடலாமோ அப்படின்னு ஒரு கஷ்டமான ஒரு உணர்வு வந்திருக்கலாம். செல்லமே, அந்த நிமிஷத்திலேயே நீ தனியாக இல்லை. அந்த எண்ணம் உனக்கு வந்த அந்த நிமிஷத்திலேயே பாபா உன்னுடைய கையை பிடிச்சி ரெடியாக தூக்கி நிற்கிறார். நீ விழுந்துடக்கூடாது காத்துக்கிட்டே இருக்கிறார். உனக்கு துன்பம் வரும், அந்த நேரத்தில் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி பிள்ளைகளை, பக்தியான பிள்ளைகளை, உண்மையான பிள்ளைகளை, நம்பிக்கையான பிள்ளைகளை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சோதனை காலத்தில் கை கொடுத்து தூக்குவார். இதெல்லாம் உன்னை முடிக்க வரல செல்லமே, உன்னை மாற்ற வருது, உன்னை புதுசாக உருவாக்க வருது. நீ நினைக்கிற என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் பாபா சொல்கிறாரு, இப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை திரும்ப போகுது அப்படின்னு சொல்கிறாரு. செல்லமே, ஒரு கதவு மூடுற மாதிரி தோணும், ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய கதவு திறக்க ரெடியாக இருக்கும் உனக்காக. அது பாபா தான் திறப்பார். நீ முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நிமிஷமே அது முடிவு இல்லை செல்லமே. அது புதுசாக ஒரு ஆரம்பத்திற்கான ஒரு முன்னோடி. வரக்கூடிய இருள் தான் பாபா அந்த இருளிலிருந்து விலக்கி உனக்கு ஒளி தருவார். நீ தனியாக இல்லை, நீ உன்னையே கைவிட்டுடாத. இன்னும் கொஞ்சம்தான் புது வாழ்க்கை, புது எண்ணம், புது சக்தி உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. உன்னுடைய கையை நீ நீட்டினா போதும், மீதியை பாபா பார்த்துப்பார். நம்பிக்கையை தளர விடாத, ஒரு காலம் நம்பிக்கையை விடாத. இந்த நிமிஷம் கடந்து போகும், எந்த நிமிஷமும் கடந்து போகும். உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். அல்லாஹ் மாலிக்.